Hey all, welcome back to our channel Need to Needles. நம்ம ஆல்ரெடி ஹைட்ரோகார்பன்ஸ்ங்கிற சாப்டர்ல ஆல்கேன்ஸ்ங்கிற சப் டாபிக்ல we have seen some questions okay on all the previous topics. நம்ம இப்போ பார்க்க போற ஒரு 9 டாபிக்ஸ். இப்போ நம்ம ஒரு 9 டாபிக்ஸ் வந்து ஹைட்ரோகார்பன்ஸ்ங்கிற சாப்டர்ல we are going to see. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஹைட்ரோகார்பன்ஸ் ஆல்கேன்ஸ்ல உள்ள எல்லா டாபிக்ஸையுமே வந்து ஸ்டார் நோட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு தேவையான கொஸ்டின்ஸையும் we have given. ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் தேவையான எல்லா கொஸ்டின்ஸுமே, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்ஸ்ல உள்ள எல்லா கொஸ்டின்ஸ், ஆல் பாசிபிள் கொஸ்டின்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல் பாசிபிள் வேஸ் ஆஃப் கிவிங் கொஸ்டின்ஸ், ஆல் பாசிபிள் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இஃப் யூ ஹவ் நாட் செக்ட் இட் எட், யூ கோ செக் அண்ட் கம் பேக் டு திஸ் செஷன். இது வந்து ஹைட்ரோகார்பன்ஸ்ங்கிற சாப்டர்ல ஆல்கேன்ஸ்ங்கிற சப் டாபிக்ல உள்ள லாஸ்ட் செஷன் தான் ஃபாரஸ்ட். ஓகேவா? லாஸ்ட் செஷன்ல வில் பி கவரிங் எவ்ரி டாபிக்ஸ். ரிமைனிங் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே வில் பி கவரிங். நான் இன்னைக்கு கவர் பண்ண போற டாபிக்ஸ்ல பெருசா கொஸ்டின்ஸ் கிடையாது, எல்லாமே கான்செப்டுவல் பேஸ்டு தான். ஸோ டீடைல்டு கான்செப்ட்ஸ் ஐம் கோயிங் டு டீச் ஃபார் தீஸ் 9 சப் டாபிக்ஸ் இன் த ஆல்கேன்ஸ் சாப்டர். ஐம் கோயிங் டு டீச் த கான்செப்ட்ஸ் ஃபுல்லி தரவா கான்செப்ட்ஸ் டீச் பண்றேன். அண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக டு கிவ் கொஸ்டின்ஸ் ஐ ஹவ் டேக்கன் சம் 3 கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ ஐ வில் பி டீச்சிங். மற்றபடி ஃபுல்லாவே வந்து இந்த டாபிக்ஸ்ல எல்லாமே வந்து கான்செப்டுவல் பேஸ்ட் தான், கான்செப்ட்ஸ் மட்டும்தான். கான்செப்ட்ஸை டீப்பா புரிஞ்சாலே போதும். கான்செப்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கான்செப்டுவல் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் ஒரு சப் டாபிக். அந்த கான்செப்டுவல் ரியாக்ஷன் ஆஸ் இட் இஸ் தேல் பி ஆஸ்கிங் இன் நீட் எக்ஸாம்ஸ், ஜேஇ மெயின்ஸ்ல. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த 9 டாபிக்ஸ் இன்னைக்கு நான் டீச் பண்ண போறேன். சம் 9 டாபிக்ஸ் ஹேவ் டேக்கன் ஃபார் யூ கைஸ். இந்த 9 டாபிக்ஸ்லயுமே கான்செப்டுவல் பேஸ்ட் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட்ஸ் தான். நீட் இது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 3 கொஸ்டின்ஸ் ஹேவ் டேக்கன் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ ஸ்டார் நோட் பாயிண்ட்ஸ் ஃபார் த டாபிக் ஒன். டாபிக் ஒன்னுங்கிறது வந்து ஃபைண்டிங் பர்சன்டேஜ் ஈல்டு. பார்த்துக்கோங்க, டாபிக் ஒன் வந்து finding percentage yield. So finding percentage yield, we are going to look into the first topic. So percentage yield கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, percentage yield is equal to relative yield by total yield into 100. Very very important formula, very very important formula. Okay, percentage yield is equal to the relative yield by total yield into 100. அப்போ இதுல ரிலேட்டிவ் ஈல்ட்னா என்ன சார்னா, ஐ ஹவ் கிவன் ஹியர் ரிலேட்டிவ் ஈல்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரோஜன்ஸ் இன்டு ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டி. அதாவது ஐடென்டிக்கல் ஹைட்ரோஜன்ஸ்க்கான மீனிங் என்னன்னா, நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்திருந்தோம். ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு கீழே கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். அந்த கொஸ்டின்ஸ்ல லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன்ஸ் ஐ எக்ஸ்பிளைன். அதாவது டெர்ஷரி ஹைட்ரோஜன், அதுக்கப்புறம் பிரைமரி ஹைட்ரோஜன்ஸ் அட்டாச் டு டெர்ஷரி கார்பன், பிரைமரி கார்பன் ஹைட்ரோஜன்ஸ் அட்டாச் டு டெர்ஷரி கார்பன், அது ஒரு டைப். அதுல 3 பார்த்தோம்னா அந்த 3மே சேம் டைப் தான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த 3 கார்பனுக்கும் அட்டாச், அந்த 3 கார்பன் கூட அட்டாச் ஆன ஹைட்ரோஜன்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கல் ஹைட்ரோஜன்ஸ் தான் வரும். அதுல சம் ஆஃப் ஹைட்ரோஜன்ஸ், சம் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரோஜன்ஸ், அதுதான். அதாவது அந்த 3 கார்பன் இருக்கு, 3 கார்பனுக்கும் 3 ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் பண்ணிருந்தோம். அப்போ 9 ஹைட்ரஜன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ் வரும். அது கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு கடைசியில. எண்ட் ஆஃப் த செஷன் இந்த டாபிக்ல 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ஈஸியா புரியாது. ஸோ இட் இஸ் சம்வாட் ட்விஸ்டடா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் ஐ ஹவ் டேக்கன் ஃபார் யூ கைஸ். அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வில் பி சால்விங். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி யூ வில் பி கெட்டிங் ஆன் வாட் இஸ் மென்ட் பை நம்பர் ஆஃப் ஐடென்டிக்கல் ஹைட்ரஜன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இன்டு ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டி. ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டினா என்ன சொன்னா, ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டிக்கு ஒரு டேப்லர் காலமே கொடுத்துருக்கோம். இந்த டேப்லர் காலம் உள்ள டேட்டாஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். தே won't give in exams. இந்த டேப்லர் காலம் உள்ள டேட்டாஸ் you must remember and you have to apply yourself. You have to apply yourself in the exams. They won't give in the exams. Okay, so relative reactivity you have to make a note of it. அதுக்கப்புறம் டோட்டல் ஈல்டு, அதாவது ரிலேட்டிவ் ஈல்டு என்னன்னு பார்த்துட்டோம். கம்ப்ளீட்டா ரிலேட்டிவ் ஈல்டுனா என்ன, அதுக்கான ஒரு சப் ஃபார்முலா பார்த்துட்டோம். டோட்டல் ஈல்டு என்னன்னா நத்திங் பட் சாரி டோட்டல் ஈல்டுனா நத்திங் பட் சம் ஆஃப் ரிலேட்டிவ் ஈல்ட்ஸ் தான் டோட்டல் ஈல்டுங்கிறது. ஓகே, ஸோ okay, so relative reactivity I have to remember. So primary hydrogen, secondary hydrogen, tertiary hydrogen. இப்போ reactantல வந்து they'll give chlorine or light, அப்படி இல்லைன்னா bromine or light they will give. Chlorine if they have given in the question, then you have to come to this, you have to remember this. Relative reactivity of chlorine வந்து primary hydrogen 1, secondary hydrogen 3.8, tertiary hydrogen 5. Relative reactivity of bromine வந்து primary hydrogen 1, secondary hydrogen 82,
டெர்ஷரி ஹைட்ரஜன் 1682 இது 1600. ஸோ அப்போ ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டி வந்து இந்த டேட்டாஸை யூ ஹவ் டு ரிமெம்பர். கொஸ்டின் சால்வ் பண்ணும்பொழுது இதை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது இது எப்படி அப்ளை பண்ணணும், எங்க அப்ளை பண்ணணும், இதுனா என்ன இதுனா என்ன எல்லாமே யூ வில் பி கெட்டிங் அ கிளியர் ஐடியா. ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது திருப்பி இதுக்கு வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு யூ வில் பி கோயிங், அப்போ யூ வில் கெட் கிளியர் ஐடியா. ஓகே, ஸோ chlorine is more reactive than bromine. Bromine is more selective than chlorine. இது ரெண்டு பாயிண்ட்ஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர். இந்த பாயிண்ட்ஸ் எது மோர் ரியாக்டிவ் எது மோர் செலக்டிவ் ஜஸ்ட் யூ கேன் ரிமெம்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ யூ கேன் ரிமெம்பர் chlorine is more reactive, bromine is more selective. ரியாக்டிவிட்டி ஆர்டர் நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் ஐ மீன் லாஸ்ட் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆர்டர்ல தான் ரியாக்டிவிட்டி ஆர்டரும் வரும். அது என்னது ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆர்டர் குளோரின் குளோரின் புரோமின் அயோடின். அப்ப எது ரியாக்டிவிட்டி, இதான் ரியாக்டிவிட்டி ஆர்டர்னு சொல்லி கொடுத்துருந்தோம் லாஸ்ட் செஷன்ல. அப்போ எது ரியாக்டிவிட்டி, குளோரினா புரோமினா அதிகமா வருது, குளோரின் அதிகமா வருது. இங்க என்ன கொடுத்துருக்கோம், குளோரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் புரோமின். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் ஓகேவா. ஸோ யூ ஹாவ் டு கனெக்ட் திங்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபுல்லாவே யூ ஹாவ் டு கனெக்ட் திங்ஸ் டு மேக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர். யூ ஹாவ் டு கனெக்ட் திங்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ். இனிமேல் நீங்க 12th ஆர்கானிக் படிப்பீங்க. 12th ஆர்கானிக் படிக்கும்போது 12th ஆர்கானிக்கும் 11th ஆர்கானிக்கும் லிங்க்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க லிங்க் பண்ணிக்கணும் திங்ஸ். what are all the things that can be linked? If you link and study, then you will be getting clear understanding. So அப்போ chlorine is more reactive. நம்ம எதை வச்சு சொல்லியிருந்தோம், ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன்ல நம்ம நேற்று படிச்சிருந்த கான்செப்டை வச்சு நான் லிங்க் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர், யூ வில் நாட் ஃபர்கெட். ஸோ புரோமின் வந்து மோர் செலக்டிவ். செலக்டிவ்னா என்ன அப்படிங்கிறது தேவை கிடையாது. புரோமின் இஸ் மோர் செலக்டிவ் தான் குளோரின் அப்படிங்கிறது ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரலி ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கேன்ஸ் ஆர்டர் வந்து என்னன்னா டெர்ஷரி ஹைட்ரஜன், செகண்டரி ஹைட்ரஜன், பிரைமரி ஹைட்ரஜன். டெர்ஷரி ஹைட்ரஜன் வந்து மோர் ரியாக்டிவ். அதாவது டெர்ஷரி கார்பனுக்கு அட்டாச் ஆன, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெண்ணை எழுதிட்டேன். ஸோ இப்போ இப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னா இது இது என்னது டெர்ஷரி கார்பன், இது எல்லாம் பிரைமரி கார்பன்ஸா. அப்போ இந்த டெர்ஷரி கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும். இந்த கேஸ்ல அந்த ஒரு ஹைட்ரஜன் வந்து டெர்ஷரி ஹைட்ரஜன், டெர்ஷரி கார்பன் கூட அட்டாச் பண்ண ஹைட்ரஜன் பேர் தான் டெர்ஷரி ஹைட்ரஜன். அந்த டெர்ஷரி ஹைட்ரஜன் இஸ் மோர் ஆக்டிவ் தான் செகண்டரி ஹைட்ரஜன். செகண்டரி இப்போ செகண்டரி ஹைட்ரஜனா செகண்டரி கார்பன், இது செகண்டரி கார்பன் கூட அட்டாச் பண்ற ஒரு ஹைட்ரஜன், செகண்டரி கார்பன் கூட அட்டாச் பண்ற ஒரு ஹைட்ரஜன், இது செகண்டரி ஹைட்ரஜன். இது செகண்டரி ஹைட்ரஜன், இது டெர்ஷரி ஹைட்ரஜன். இங்க ஒரு ஹைட்ரஜன் டச் பண்ணனா அது பிரைமரி ஹைட்ரஜன். ஸோ இது மோர் ரியாக்டிவ். நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் இது அதுதான் கொடுத்துருக்கோம். ஓகே, கமிங் டு த செகண்ட் டாபிக், கம்பஷன் ரியாக்ஷன். செகண்ட் டாபிக் என்ன, கம்பஷன் ரியாக்ஷன். இது என்சிஆர்டில கொடுத்துருக்கிற ஆசிட்டிஸ் டாபிக் அண்ட் ஆசிட்டிஸ் ரியாக்ஷன்ஸ் எவ்ரிவேர். ஸோ கம்ப்ளீட் கம்பஷனுக்கு இந்த ஃபார்மெட், ஆல்கேன்ஸ்க்கான கம்ப்ளீட் கம்பஷனுக்கான ரியாக்ஷனுக்கு இதுதான் பேசிக் ஃபார்மெட். இந்த பேசிக் ஃபார்மெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் நாட் அப்ளை இன் திஸ் சாப்டர், அதாவது இந்த சாப்டர்ல நீங்க ஜஸ்ட் ஃபார்மெட் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க எங்க அப்ளை பண்ணுவீங்கன்னா 12th உள்ள பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ்ல, physical chemistry chapters, I think okay, some basic concept 11th உள்ள some basic concept will be applying. Some basic concept உள்ள questions இருக்கும். அந்த question solve பண்றதுக்கு combustion reaction அங்கேயும் டாபிக் வரும். அந்த டாபிக்ல will be seeing questions, numericals. அந்த numericalsல கம்பஷன் ஆஃப் ஏதாவது ஒரு ஆல்கேன் கொடுத்தாங்கன்னா ரியாக்ஷன் இஃப் தே ஆர் கிவிங் இந்த கொஸ்டின் நோ ப்ராப்ளமே இல்லை. அந்த அந்த ரியாக்ஷன் அவங்க கொடுத்துருக்க ரியாக்ஷன் வச்சு நீங்க பாத்துக்கலாம். அப்படி ரியாக்ஷன் கொஸ்டின்ல கொடுக்கலன்னா யூ ஹாவ் டு மேக் யுவர் ஓன் ரியாக்ஷன் வித் திஸ் பேசிக் ஃபார்மெட். இதுதான் ஃபார்மெட். இது இந்த ஃபார்மெட்ல நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா போதும் 2n+2 யூ கேன் கால்குலேட், 3n+1/2 யூ கேன் கால்குலேட், n+1 யூ கேன் கால்குலேட், அண்ட் you can bring out the proper reaction for that question. ஓகே, அப்ப இங்க மீத்தேன் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ஓகே இந்த எண்ணுன்னா என்னது, ஆக்சுவலா கார்பனுக்கு கிட்ட என்ன நம்பர் வருதோ அதுதானே எண்ணெய். அப்ப இங்க கார்பனுக்கு கிட்ட என்ன நம்பர் வருது, எதுவுமே வரல. எதுவுமே வரலன்னா 1ன்னு அர்த்தம். சப்போ C1H2 into 12 plus 2 plus 3 into 13 plus 1 by 2 O2 gives 1 CO2 plus 1 plus 1 2H2O. கரெக்டா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இத நீங்க இன்வெர்ஸ் சம் பண்ணி டிவைட் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா CH4 plus 3 plus 1/2 4/2 2O2 gives 1 CO2
பிளஸ் 2H2O. இந்த இது வந்துருதா? That's all. இதுதான் அந்த ஃபார்மெட். இதுக்கு தான் அந்த ஃபார்மெட் கொடுத்துருக்கோம். இது இந்த ரியாக்ஷன் கண்டிப்பா வந்துடும். அதாவது கார்பன் கிட்ட என்ன நம்பர் இருக்கோ அது எண்ல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா கார்பன் கிட்ட தான் எங்க எண் இருக்கு. அப்ப இங்க கார்பன் கிட்ட என்ன நம்பர் வருது அப்படிங்கறத பார்க்கணும். கார்பன் கிட்ட என்ன நம்பர் இது கூட எடுத்துக்கலாம். ஸோ என்ன நம்பர் வருதோ அதை எடுத்து நம்ம ஏன்னா ரியாக்டன்ட் தான் நம்ம பார்ப்போம் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றது. ஸோ ரியாக்டன்ட்ல கார்பன் என்ன நம்பர் வருதோ அதை என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர் ரியாக்ஷன் ஃபார் த பர்டிகுலர் ஆல்கேன் வாட் யூஆர் எக்ஸ்பெக்டிங் யூ வில் கெட். அந்த ரியாக்ஷனை வச்சு அதுக்கப்புறம் நீங்க நியூமரிக்கல் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சம் பேசிக் கான்செப்ட்ல இருந்து அப்ளைங் திஸ் கான்செப்ட். அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படி எதுவும் ஃபார்மெட் கொடுக்கல என்சிஆர்டில. இது என்சிஆர்டில கொடுத்துருக்கிற இது சார் எக்ஸ்பிளைன்டு. இது வந்து கம்ப்ளீட் கம்பஷன். கம்ப்ளீட் கம்பஷன் என்ன சார் ப்ரொடியூஸ் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதாவது ஆக்சிஜன் சஃபிஷியண்டா இருக்குன்னு அர்த்தம் கம்ப்ளீட் கம்பஷன் தான். ஸோ கம்பஷன் 8th கிரேட்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. கம்பஷனுக்கு தேவையான ஒரு ப்ரீ ரெக்வசட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரீ ரெக்வசட் என்னது ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இங்க 2 மோல்ஸ் இருக்கனால சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இஸ் அவைலபிள். ஸோ கம்ப்ளீட்டா கம்பஸ்ட் ஆகுது. கம்பஸ்ட் ஆனிச்சுன்னா இங்க கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இன்கம்ப்ளீட் கம்பஷன்ல என்னதான் இருக்கு? 1 mole ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்கு. இன்கம்ப்ளீட் கம்பஷன் என்னதான் ரீசன் அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் இந்த ஆப்வியஸ் ரீசன் இஸ் இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சிஜன். வேற எதுவும் ரீசன் கிடையாது. அது என்சிஆர்டில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சிஜன் தான் ரீசன். ஏன்னா கம்பஷனுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் சஃபிஷியன்டா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்னது கம்ப்ளீட்டா பேர்ன் அவுட் ஆகாது. ஸோ இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும். இன்கம்ப்ளீட் கம்பஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ கார்பன் பிளாக் கிடைக்குது. அதாவது இது பேரு கார்பன் பிளாக். ஓகேவா? இங்க என்ன கிடைச்சு கார்பன் டை ஆக்சைடு, இங்க கார்பன் பிளாக் கிடைக்குது. இது கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஆனா இந்த கார்பன் பிளாக் சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலிட் ஃபார்ம் தான் என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. சாலிட் ஃபார்ம் பிளஸ் 2H. ஓகேவா? ஸோ இதுதான் யார் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த ரெண்டும் கம்பஷன் ரியாக்ஷனுக்கு இந்த ரெண்டுமே போதும். கம்பஷன் ரியாக்ஷனுக்கு இந்த ஒரு டேப்லர் ஃபார்ம் இதுல உள்ள எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் given over here is important. You have to learn. Okay. So topic 3. டாபிக் வந்து கண்ட்ரோல்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். அதான் டாபிக் 3. ஸோ இந்த டாபிக் 3ல என்னன்னா 4 ரியாக்ஷன் கொடுத்துருக்குறேன். 4 ரியாக்ஷனும் கொடுத்துருக்குறேன். ஆஸ் இட் இஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர் தீஸ் 4 ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? எப்படி எப்படின்னு ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 1 hour ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். அந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் வச்சு இந்த ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா? மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பா வரும். ஓகேவா? மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துட்டு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ரியாக்டன்ட் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ரியாக்டன்ஸ் கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ரியாக்டன்ட்டே அதாவது ரியேஜென்ட் கொடுத்துருவோம், ப்ராடக்ட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ரியாக்டன்ட்டே நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ரியாக்டன்ட் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. ரியேஜென்ட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங்ல மோஸ்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இப்போ நீட்ல எல்லாம் நிறையவே வருது. மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ், அசர்ஷன், ரீசனிங் பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கெமிஸ்ட்ரியில we are getting questions. கெமிஸ்ட்ரியில இந்த நான் சொன்ன டைப் ஆஃப் ஃபார்மட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப ப்ரொடாமினண்டாவே வருது. ஸோ அந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அதாவது எம்சிக்யூஸ் நார்மல் எம்சிக்யூஸை விடவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போச்சுன்னா இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மட்ல நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் தே வில் பி ஆஸ்கிங். ஸோ அதுல நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டியது இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப கேட்பாங்க. பயாலஜிலையும் கேட்பாங்க, பிசிக்ஸ்லயும் இருக்கு 1 or 2. கெமிஸ்ட்ரியில நார்மலா தே வில் பி ஆஸ்கிங். பயாலஜில அதிகமாகவே வரும். ஸோ அப்போ இது இந்த பர்டிகுலர் டாபிக் கண்ட்ரோல்ட் ஆக்சிடேஷன் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ இதை நீங்க ஞாபகம் தான் வச்சுக்கணும். இந்த ரியாக்ஷன்ஸை படிச்சு வச்சுக்கணும்ப்பா. அட் த எண்ட் நீங்க நீட் கொடுக்க போகும் பொழுது உங்களுக்கு more than 500 reactions, more than 300 to 500 reactions உங்களுக்கு இருக்கும். You have to remember all those. அப்படிதான் உங்களால நீட் பண்ண முடியும். அப்போ டே பை டே நம்ம எடுக்கிற கான்செப்ட்ஸ், நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அட் தி எண்ட் அது ஒரு பேர்டனா இருக்காது. ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கும் சரி இது ஹெல்ப் பண்ணும், ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஆல் பாசிபிள் கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவேன். ஸோ அப்பப்போ அந்த வீடியோஸை பார்த்து நல்லாவே கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ட் அது ஒரு பேர்டனா இருக்காது. இட் பி ஈஸி ஃபார் யூ கைஸ் டு கிராக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட் யூஜி. ஸோ அப்போ சிஹெச் இப்போ இங்க கமிங் பேக் டு த டாபிக் CH4+O2. ஓகேவா? இந்த டாபிக் கண்ட்ரோல்ட் ஆக்சிடேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். CH4+O2 தான். இங்கேயும் CH4+O2 தான். ஆனா ரியேஜென்ட் பாரு, ரியேஜென்ட் டிஃப்ரெண்ட். ப்ராடக்ட் பாரு, ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட். அப்போ நீட்டேன்னு
பர்ன் தான் பண்றோம், அதாவது ஆக்சிஜன் யூஸ் பண்றோம் பிளஸ் O2. ஆனா ரியேஜென்ட்டை என்ன ஆட் பண்றோம்? காப்பர், டெம்பரேச்சர் என்ன 573 கெல்வின்ஸ், ப்ரெஷர் என்ன 100 atm ப்ரெஷர்ல இந்த மூணு இந்த மூணு கண்டிஷன்ஸும் நீ ப்ரொவைட் பண்ண அப்படின்னா மீத்தேனு இந்த பர்சன்ட் ஆஃப் ஏர். இது ஆக்சிஜன்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிஜனை நீ கொடுக்கணும் இல்லை, இந்த பர்சன்ட் ஆஃப் ஏர்ல நீ பண்ற அது இன்டெரக்டா ஆக்சிஜனை கொடுத்த மாதிரி தானே. ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? மெத்தனால் கிடைக்குது. அதே ரியேஜென்ட் தான், சாரி அதே ரியாக்டன்ட் தான். ரியேஜென்ட் என்னது? மாலிப்டினம் ஆக்சைடு MO2 3 மாலிப்டினம் ஆக்சைடு கொடுத்தனா HCHO கிடைக்குது, ஃபார்மால்டிஹைட் கிடைக்குது. ஓகேவா? அப்போ இந்த இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணா இந்த ரியாக்டன்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட், இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணா அதே ரியாக்டன்ட்டுக்கு வேற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, மாலிப்டினம் ஆக்சைடு யூஸ் பண்ணா ஃபார்மால்டிஹைட் ரிமெம்பர் பண்ணி, ஓகேவா? ரிமெம்பர் பண்ணி எழுதிக்கோ. காப்பர் ஆஃபைஸ் கெல்வின்ஸ் ஆர் 100 atm. இந்த ரெண்டுத்தையும் மட்டும் ரிமெம்பர் பண்ணேன்னா நெக்ஸ்ட் ரெண்டுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? CH3CH3, this is nothing but ஈத்தேனா. ஈத்தேனும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல CH3COO twice Mn. ஓகேவா? CH3COO twice Mn யூஸ் பண்ணா, இந்த ரீஜென்ட் யூஸ் பண்ணா இந்த ரியாக்டன்ட்டுக்கு யூஆர் கெட்டிங் அசிட்டிக் ஆசிட். இது எப்படி ரிமெம்பர் பண்றதுன்னு ஒரு ஷார்ட் ட்ரிக் தான் இது. ஓகேவா? ஸோ CH3COO இருக்கா, CH3COO பார்த்தாலே CH3COOH போட்டிருக்கேன். ஏன்னா மேக்ஸ்ல தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. கேட்டா CH3COOH, CH3COO இங்கே இருக்கு, ஒரு CH3COO எடுத்துட்டு ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கோ. பட் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா ரிமெம்பர் பண்ணிக்கோ. ஆனா இது ஒரு ட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட் CH3C CH3CH3H. நான் KMNO4 யூஸ் பண்ணேன்னா, KMNO4 யூஸ் பண்ணேன்னா இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். லேட்டர் என்னோட 12th சாப்டர்ஸ்ல யூல் பி லேர்னிங், 12th ஆர்கானிக் சாப்டர்ஸ்ல யூல் பி லேர்னிங். அது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிஜன் ஆட் பண்ணணும், அப்புறம் ஹைட்ரஜனை தூக்கிட்டு OH போடு. இந்த ரெண்டுத்துக்கும் சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜனை தூக்கிட்டு OH போடு, ஏன்னா ஆக்சிஜன் கண்டிப்பா வரணும். ஏன்னா KMNO4 ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? KMNO4 ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிற காரணத்தினால ஆக்சிஜன் வரணும். அப்ப எங்கதான் ஆக்சிஜன் ஆட் பண்ண ஒரே வாய்ப்பு? ஹைட்ரஜன் இடத்துல. ஸோ இதுக்கான ட்ரிக் கம்ப்ளீட்டட். இதுக்கு CH3CO twice Mn ரியேஜென்ட்டா வந்தா அந்த CH3CO ரியேஜென்ட்ல ஒரு ஃப்ளூ இருக்கு, CH3COOH போடு. அவ்வளவுதான். அப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணா CH3OH, இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணா HCHO ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கறது ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Next topic 4. N-alkanes on heating with anhydrous AlCl3 plus HCl and HCl forms isomeric alkanes. N-alkanes என்ன லாங் ஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் லாங் ஃபார்ம் வித்தவுட் பிரான்ச்சஸ். இப்படி இப்படி ஓகேவா? இப்படி இப்படி எப்படி இருக்கும்? இது வந்து they are not N-alkanes. இப்போ நான் வரைகிறதெல்லாம் they are not N-alkanes. பிரான்ச்சஸ் இருக்கு. பிரான்ச்சஸ் இல்லாம இருக்கிற லாங் ஃபார்ம் ஆல்கேன்ஸ் தான் N-alkanes. அதை நம்ம வந்து ஆன்ஹைட்ரஸ் AlCl3 அலுமினியம் குளோரைட்லையும் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லையும் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா ஐசோமெரிக் ஆல்கேன்ஸ் கிடைக்கும். பிரான்ச் ஃபார்ம் ஆல்கேன்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம்? இங்க என்ன இது பண்ண வைக்கிறோம்? N-ஹெக்சேனை, ஐ திங்க் N-ஹெக்சேன் தான். 1 2 3 4 5 6 N-ஹெக்சேனை ஆன்ஹைட்ரஸ் AlCl3லையும் HCl கூட ரியாக்ட் பண்ண வச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஐசோமெரிக் ஆல்கேன்ஸ் கிடைக்குது. N-alkanes கிடைக்காத ப்ராடக்ட்ல N-alkanes இந்த AlCl3 plus HCl கூட ரியாக்ட் பண்ண வச்சா யூ ஆர் கெட்டிங் ஐசோமெரிக் ஆல்கேன்ஸ். 2-methyl pentane 3-methyl pentane கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஐசோமெரிக் ஆல்கேன்ஸ் கிடைக்குது. அதாவது ஒரு கார்பன் மட்டும் போய் லாங் ஃபார்மை உடைச்சு இட் இஸ் கம்மிங்னா பிரான்ச் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்குது. அந்த பிரான்ச் ஃபார்ம்ஸ்லயும் ஐசோமர்ஸ் எழுதுறோம். பிரான்ச் ஃபார்ம்ஸ்க்கு ஐசோமர்ஸ் என்னெல்லாம்? செயின் ஐசோமர்ஸ், 2-methyl pentane 3-methyl pentane, அதாவது பொசிஷனல் ஐசோமர்ஸ். ஓகேவா? இது ரெண்டுமே பொசிஷனல் ஐசோமர்ஸ் தான். கரெக்டா ஜிஓசில படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டு பொசிஷனல் ஐசோமர்ஸ் அந்த N-ஹெக்சேனுங்கிறது லாங் ஃபார்ம் செயினை உடைச்சு பிரான்ச் ஃபார்மா கொண்டு வரும். அந்த ஒரு பிரான்ச் ஃபார்ம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஏதாவது பாசிபிள் பொசிஷனல் ஐசோமர்ஸ் இருக்காங்கிறதையும் எழுதுறோம். ஸோ அப்போ ரெண்டு பொசிஷனல் ஐசோமர்ஸையும் ப்ராடக்ட் சைட்ல கொண்டு வரோம். ஸோ அப்போ இந்த ஆன்ஹைட்ரஸ் AlCl3 plus HCl உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்ஸ்ல கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓகே, இது வந்து ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன். இது பேர் ஐசோமரைசேஷன் தானப்பா. டாபிக் 4 பாருங்க, ஐசோமரைசேஷன். அப்ப ஐசோமரைசேஷன் என்னது? ஐசோமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் எழுதணும். நீங்க இதுதானே எழுதியிருக்கிறோம். நான் தான் சொன்னேன் பொசிஷனல் ஐசோமர்ஸ் தான் எழுதியிருக்கோம். இந்த ரெண்டுமே பொசிஷனல் ஐசோமர்ஸ். ஸோ ஐசோமரைசேஷன் ரியாக்ஷனுக்கான ரியேஜென்ட் என்ன? AlCl3 plus HCl. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். AlCl3 plus HCl தான் ஐசோமரைசேஷன் ரியாக்ஷனுக்கான ரியேஜென்ட் அப்படிங்கிறது தெரியணும். இந்த ரியேஜென்ட் கொடுத்தாலே உங்களுக்கு
பிரெயின்ல வர வேண்டியது என்னதான், ஓகே திஸ் இஸ் ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன், அண்ட் இந்த ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் we will be taking a long chain alkane as the reactant, and we will be breaking long chain reaction, and we will be getting branched of the chain alkane to the product side, and all the possible isomers we will be writing the product side. அதுதான் isomerization reaction. Okay, next topic, topic 5, aromatization. ஓகேவா? ஸோ ஆல்கேன் வந்து ஆரோமேட்டிக் கம்பவுண்டா மாத்துற ஒரு ரியாக்ஷன். ஆரோமடைசேஷன் ரியாக்ஷன்ல ஆல்கேன் வந்து என்னவா மாறுது, ஆரோமேட்டிக் கம்பவுண்டா மாறுது. இங்கேயும் 1 2 3 4 5 6, இங்கேயும் we have taken n-hexane. n-hexane we have taken. அந்த n-hexane எடுத்து என்ன பண்றோம், Cr2O3 R, நல்ல ஞாபகம் வச்சுக்கோம், Rv2O5 வெனேடியம், இது குரோமியம், இது மாலிப்டினம் MO2O3, எல்லாமே ஆக்சைட்ஸ் ஆஃப் குரோமியம், ஆக்சைட்ஸ் ஆஃப் வெனேடியம், ஆக்சைட்ஸ் ஆஃப் மாலிப்டினம் கூட ரியாக்ட் பண்ண வச்சு இது வந்து ரியேஜென்ட்ஸ், பேசிக் ரியேஜென்ட்ஸ். இது டெம்பரேச்சர் கண்டிஷன், இது ப்ரெஷர் கண்டிஷன், 10 to 20 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், 723 கெல்வின்ஸ். எப்பவுமே வந்துட்டு இந்த மூணுமே கொடுக்கணும், ஆர் 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 கொடுத்து மூணுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இது மட்டும் கொடுப்பாங்க சில கொஸ்டின்ஸ், சில எக்ஸாம்ஸ்ல இது மட்டும் கொடுப்பாங்க, சில எக்ஸாம்ஸ்ல இது மட்டும் கூட கொடுக்கலாம், இல்ல மூணுமே கூட கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். ஓகேவா? அது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் வந்து ஒன்னொன்னு தான் இருக்கு. ஸோ ஆனா இந்த மூணு ரியேஜென்ட், பேசிக் ரியேஜென்ட்ல ஓகேவா, எது வேணா கொடுக்கலாம். அதாவது ஒண்ணு கொடுக்கலாம், இல்ல ரெண்டு கொடுக்கலாம், இல்ல மூணு கூட கொடுக்கலாம். ஆனா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இதுல எவ்ரி சிங்கிள் ரியேஜென்ட் வில் காஸ் அரோமடைசேஷன் ரியாக்ஷன் தான் ஆல்கேன் அரோமேட்டிக் கம்பவுண்டா தான் மாத்தும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதுக்காக மூணுமே கொடுத்துருக்கேன். டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஆடட் ஓவர் ஹியர். ஐ ஹேவ் given that. அப்ப n-hexane இந்த ரியேஜென்ட்ஸ்ல எல்லாம் நம்ம காமிச்சோம் அப்படின்னா, அதாவது இது கூட எல்லாம் ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா, வில் பி கெட்டிங் என்னது, பென்சீன், ஆரோமேட்டிக் கம்பவுண்டா மாறிடுது. இது என்னது, ஆரோமேட்டிக், இது எசைக்ளிக் கம்பவுண்ட். அதாவது ஆல்கேன்ங்கிறது செயின் ஃபார்ம் கிடையாது, ஐ மீன் எப்படி சொல்றது, செயின், லாங் செயின் ஃபார்ம் தான். இது வந்து என்னது, ஆரோமேட்டிக் கம்பவுண்ட் லைக் பென்சீன். அதாவது இது ஒரு பென்சீன் தானே. ஸோ n-hexane இந்த ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ண வச்சு அவர் கெட்டிங் பென்சீன். இங்க ஹைட்ரோஜன் என்ன ஆகுது, எவால்வ் ஆகுது. அப்போ ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகுற ரியாக்ஷன் பேர் என்னது, ஹைட்ரோஜன் வெளியில போகுதுப்பா. n-hexane உள்ள ஹைட்ரஜன். ஏன்னா இங்க ஏன் ஹைட்ரஜன் ஏன் சார் வெளியில போகுதுன்னா, இங்க டபுள் பாண்ட் வந்துருதா. டபுள் பாண்ட்ல நீ இதுக்கு முன்னாடி எழுதுன மாதிரி இங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் எழுதுவோம். ஆனா அங்க அப்படி எழுத முடியுமா, ஒவ்வொரு ஹைட்ரஜன் தான் வரும், 2 3 4. அப்பதான் கார்பன் வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ அந்த மாதிரி 3 டபுள் பாண்ட் இருக்கனால 3 ஹைட்ரஜன் வெளியில போகுது. ஹைட்ரஜன் வெளியில போச்சு, அது பேர் என்னது, டீஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். நீங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க, திஸ் ரியாக்ஷன் இஸ் டீஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். அப்போ டீஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நடக்குது. டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது, என்ன, ஹைட்ரஜன் வெளியில போகுது. ஏன் ஹைட்ரஜன் வெளியில போகுது, ஏன்னா டபுள் பாண்டா மாறுது. டபுள் பாண்ட் மாறும்போது இதுக்கு முன்னாடி எழுதுன மாதிரி ஹைட்ரஜன்ஸ் எழுத முடியாது. கார்பன் வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு 1 ஹைட்ரஜன் லெஸ் தான் எழுதணும். அப்போ 1 ஹைட்ரஜன் லெஸ் தான் எழுதும் போது 3 டபுள் பாண்ட், அதே மாதிரி 3 ஹைட்ரஜன்ஸ் லெஸ் தான் எழுதணும். அந்த 3 HP இப்படி வெளியில போகுது. ஸோ இது பேர் டீஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். இந்த ரியேஜன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. தட்ஸ் இட் அபவுட் அரோமடைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, டாபிக் 6. இந்த டாபிக் 6 வந்து 5 ஸ்டார் ஐபி. 5 ஸ்டார் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து நீட் 2026 கொஸ்டின். நீட் 2026 ரீநீட்டா நீட்டா சார் அப்படின்னு கேட்டா, கேன்சல் பண்ணாங்கல்ல நீட் 2026, அதுல உள்ள ஒரு கொஸ்டின் இது. ஸோ அதுக்காக எனக்கு 5 ஸ்டார் ஃபார் திஸ் டாபிக். ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோ. இது வந்து ஆஸ் இட் இஸ் ஒரு ரியாக்ஷன். அந்த டாபிக், இந்த டாபிக் 6 கீழே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கு. அந்த ஒரு ரியாக்ஷன் அப்படி கேட்டாங்க, என்சிஆர்டி ரியாக்ஷன் தான் அப்படி கேட்டாங்க. லைக் எப்படி சொல்றா, அப்படி this reaction as it is they have asked in cancelled in 2026 they have asked. ஓகே, ஸோ என்ன அந்த டாபிக் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். அந்த டாபிக் நேம் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். ஆர் நம்ம என்ன கொடுத்துருப்போம், ஸ்டீம்னு கொடுத்துருப்போமா, ரியாக்ஷன் வித் ஸ்டீம்னு கொடுத்துருக்கோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். ஆக்சுவலா ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஹைட்ரோஜன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ when methane reacts with the steam, ஓகேவா, மீத்தேனை ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். நம்ம ஆல்கேன்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மீத்தேன் இஸ் ஆல்சோ ஆல்கேன். அந்த ஆல்கேனை ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ண வச்சு, அதாவது 1273 ரொம்ப ஹை டெம்பரேச்சர் 1273 கெல்வின்ஸ்ல ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கலையும் ஆட் பண்றோம். ஃபார்ம்ஸ் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரோஜன். இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் ரியாக்ஷன் தான். ஓகேவா, ஸோ ஹைட்ரோஜன் நம்மளுக்கு கிடைக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதுதான் ஐ ஹவ் மென்ஷன் செப்பரேட்ல, ஐ ஹவ் மென்ஷன் ஃபார் ஹைட்ரோஜன். ஏன்னா அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் ரியாக்ஷன் தான். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஹைட்ரோஜன் கேஸ். ஓகேவா, அண்டர்ஸ்டுடா? ஓகே, இப்போ மீத்தேன் பிளஸ் வாட்டர், நிக்கல், ஹீட்னா 1273 கெல்வின்ஸ், கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர்ஸ்ல பண்றோம். You are getting carbon monoxide and 3 moles of hydrogen gas. Hydrogen gas evolve ஆகுது.
இந்த ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகுறதுனால ஐ எம் காலிங் இட் அஸ் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் அப்படி கொடுத்து ஆப்ஷன்ஸ்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஐ எம் ரிமெம்பரிங், ஐ கேன் ரிமெம்பர்ப்பா. கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் ஒரு ஆப்ஷன், ஓகேவா. செகண்ட் ஆப்ஷன் வந்து கார்பன் மோனாக்சைடு வாட்டர். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கார்பன் மோனாக்சைடு பிளஸ் வாட்டர் தான் வந்து சூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கேட்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதான் சொன்னாங்க, அதான் செலக்ட் பண்ணி தான் சொன்னாங்க. ஏன்னா தே ஆர் நாட் ரிமெம்பரிங் த பேசிக் ரியாக்ஷன்ஸ் கிவன் இன் என்சிஆர்டி. இது ஒரு என்சிஆர்டி ரியாக்ஷன், அதர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா அந்த பேசிக் என்சிஆர்டி ரியாக்ஷன் அவங்க ஃபர்கெட் பண்ணனால அதுல ஒரு கொஸ்டின் போச்சு, 5 marks நியர்லி தே ஹேவ் லாஸ்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பட் கேன்சல் பண்ணனால ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு. பட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு கொடுத்தா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்சிஆர்டில உள்ள ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஆஸ் இட் இஸ் ஐ ஹவ் கிவன் ஃபார் யூ, பிளஸ் அடிஷனல் கொஸ்டின்ஸும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், என்சிஆர்டி ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியணும், அதுதான் மெயினா தெரியணும். ஐ ஹவ் கிவன் எக்ஸாக்ட் ரியாக்ஷன் ஃபார் யூ, ஓகேவா. ஓகே, கம்மிங் டு த டாபிக். டாபிக் 7. So when higher alkanes on the heating at higher temperature produces lower alkanes and alkenes, and this phenomenon is known as pyrolysis or cracking. Pyrolysis or cracking. In this reaction, free radical mechanism takes place. Okay, free radical mechanism இந்த reaction நடக்குதா, அதாவது ஹையர் ஆல்கேன்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஹையர் ஆல்கேன் எடுத்து ஹையர் டெம்பரேச்சர்ல வச்சா அது ஃப்ராக்மெண்டேஷன் நடந்து அந்த ஆல்கேனுக்கு அந்த பேரண்ட் ஆல்கேன் அதாவது ரியாக்டன்ட்டுக்கு ஃப்ராக்மெண்டேஷன் ஆகி லோயர் ஆல்கேன் ஆகவும் லோயர் ஆல்கேன் ஆல்கின் காம்பினேஷன் ஆகவும் லோயர் ஆல்கின்ஸ் ஆகவும் மாறும். அப்படி மாறுற ரியாக்ஷனுக்கு பேரு தான் பைராலிசிஸ் ஆர் கிராக்கிங். இந்த ப்ராசஸ் பேரு தான் பைராலிசிஸ் ஆர் கிராக்கிங் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மூலயமா தான் நம்ம பெட்ரோலியம் அந்த இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து C6H பண்ணி கொடுத்துருக்க டெம்பரேச்சர் கண்டிஷன் ஐ ஃபர்காட் டு கிவ் 773 kelvins NCERT given, okay, temperature NCERT has given this temperature. So 773 kelvins la higher alkane நம்ம வந்து 773 kelvins la if we are showing that higher alkane, அதாவது higher temperature நம்ம place பண்றோம் அந்த higher alkane அப்படின்னா you are getting alkane lower alkanes. அது மாதிரி லோயர் ஆல்கீன் ஆல்கேன் காம்பினேஷன், லோயர் ஆல்கீன்ஸ் நான் சொன்ன மாதிரி 3 காம்பினேஷன்ஸுமே கிடைக்குது. இது ஜஸ்ட் யூ கேன் சி, இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் இல்லை, பார்த்து வச்சுக்கோங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க, ஸோ ஐ ஹவ் கிவன். என்சிஆர்டில இந்த 3 கொடுக்கல, இந்த 3 ஐ ஹவ் கிவன் ஃபார் யூ எக்ஸ்ட்ரா கான்செப்ட். இந்த இது கொடுத்துருக்காங்க, டோடெக்கேன் இஸ் த கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் கெரோசின். C12H26 அப்படிங்கிறது டோடெக்கேனா, ஓகேவா, இதுதான் டோடெக்கேன். இந்த டோடெக்கேனையும் ஒரு ஹை டெம்பரேச்சரான 973 கெல்வின்ஸ்ல வச்சா பிளாட்டினம் பல்லேடியம் நிக்கல் எல்லாம் ரேஜென்ட்டை யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுவும் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகுது, அதுவும் பிரேக் ஆகுது. லோயர் ஆல்கேனா பிரேக் ஆகுது. டோடெக்கேனுங்கிறது ஹையர் ஆல்கேன், C12 இருக்கு, ஆனா இங்க C7 தான் இருக்கும், இங்க C5 தான் இருக்கும். பென்டேன்ல ஹெப்டேன்ல C7 தான் இருக்கும். ஸோ 7 + 5 என்னது 12. அந்த 12 எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ ஹையர் ஆல்கேன் வந்து நம்ம ஹையர் டெம்பரேச்சர்ல பிளேஸ் பண்ணும் பொழுது லோயர் ஆல்கேன்ஸா பிரேக் ஆகுது, உடைஞ்சு ஃப்ராக்மெண்டேஷன் ஆகி லோயர் ஆல்கேன்ஸா பிரேக் ஆகுற அந்த ரியாக்ஷன், அந்த ப்ராசஸ் பேர் தான் பைராலிசிஸ் ஆர் கிராக்கிங். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஓகேவா. So coming to the second last topic, nitration. So alkenes வந்து concentrated HNO3 react பண்ண வச்சோம்னா we will be getting nitro alkenes, ஓகேவா. So concentrated HNO3 தான் nitration பண்ண reagent, we are getting nitro alkenes. இந்த topic 8 topic 9 they have not given in NCERT, but தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வைக்கிறதுக்காக I have given. நான் இதான் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஓகேவா. நம்ம டீச் பண்றது வந்து நம்ம டீச் பண்ணாம இருக்கவும் முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்டான அவுட் ஆஃப் என்சிஆர்டியும் கொஞ்சம் டீச் பண்ணாதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் வந்து இஃப் தே மேக் இட் டஃப் ஆல்சோ யூ வில் பி ஏபிள் டு கிளியர். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு 1 or 2 டாபிக்ஸ் அவுட் ஆஃப் இட் பியாண்ட் த ஸ்கோப் வி ஆர் எக்ஸ்பிளைனிங் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். அது மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த என்சிஆர்டில கொடுத்த பேசிக்கான ஸ்டீம் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இதை மிஸ் பண்ணாங்க, இதனால மார்க்ஸையும் லூஸ் பண்ணாங்க. அதுக்காக தான் சொல்றேன் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா என்சிஆர்டியை வந்து எப்படி சொல்றது, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எல்லா ரியாக்ஷன்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். யூ ஷுட் நாட் ஈவன் மிஸ் சிங்கிள் ரியாக்ஷன் ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ வாட்ச் திஸ் சேனல், ஐ மீன் வாட்ச் திஸ் வீடியோ, கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். கடைசியில் கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா நோட்டி பாருங்க. அதுக்கப்புறம் கோ பேக், கெட் பேக் என்சிஆர்டி அண்ட் ரீட் இந்த பர்டிகுலர் கான்செப்டை என்சிஆர்டில ரீட் பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன்னா இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பெருசா கிடையாது, கான்செப்ட்ஸ் தான். கான்செப்ட்ஸ் என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் ஃபார் ஆர்கானிக் யூ ஹேவ் டு ரீட் என்சிஆர்டி அகைன் அண்ட் அகைன். ஐம் ஸ்ட்ரெஸ்ஸிங், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லூஸ் பண்ணிருக்காங்கப்பா, இதுல இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டின்ல மார்க் லூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன் என்சிஆர்டி ரீட் பண்ணலன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்சிஆர்டி
இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்து வச்சுக்கோ. HNO3 கூட ரியாக்ட் பண்ணிச்சோம். நைட்ரோ ஆல்கேன், இது ஆல்கேன், இது நைட்ரோ ஆல்கேன், அவ்வளவுதான். ஸோ கமிங் டு த லாஸ்ட் டாபிக், branched alkanes readily reacts with H2SO4 plus SO3 and forms sulfonic acid. ஓகேவா? So branched alkenes வந்து readily reacts with H2SO4 plus SO3 and forms sulfonic acid. H2SO4 plus SO3 வந்து என்னன்னா, இதை நம்ம எப்படி சொல்லலாம், ஒலியம், H2S2O7 ஒலியம், இது பேர் தான் ஒலியம். ஸோ ஒலியமும் ரியாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா H2SO4 plus SO3 அந்த ஒலியமோட கான்ஸ்டிடியூண்டான அந்த ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா branched alkenes கூட you'll be getting sulfonic acid. இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு SO3H போட்டா அதுதான் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த செஷனே, இந்த கான்செப்ட்ஸே ரொம்ப லாங்கா போனதுனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் செப்பரேட்டா நெக்ஸ்ட் செஷன்ல சால்வ் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் செஷன்ல சால்வ் பண்றேன். 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ வில் பி சால்விங் நெக்ஸ்ட் செஷன். இந்த செஷன் கான்செப்ட் செஷனே லாங்கா போனதுனால வில் பி எண்டிங் தி செஷன். கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் செஷன்ல சால்வ் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ப்பா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டன்டாவே கிளியர் பண்றேன். அது மாதிரி நெக்ஸ்ட் நம்ம ஆல்கினும் பென்சீனும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு அப்புறம் என்ன சாப்டர் பண்ணணுங்கிறதே நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா we will be doing that. உங்க ஆர்டர்லயே போகலாம். ஓகேவா? எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். வேற எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் சொல்லுங்க கமெண்ட்ல. will be replying. Thanks for watching. Thank you all.